ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். 2 முக்கியமான ஒரு செய்திகள பார்க்க போறோம். ஒண்ணு வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஆகஸ்ட் மாதத்தில வெளிநாடு சுற்றுப்பயணம் அப்படின்றது ஒரு ஏற்கனவே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான திட்டமிடல் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. அதற்கு முன்பாக அமைச்சரவை மாற்றம் கட்டாயம் இருக்கும். குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து துணை முதலமைச்சர் பொறுப்பை குடுத்து உட்கார வச்சுட்டு தான் போறதா ஒரு திட்டம் அப்படின்றது பரவலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மத்தியில வந்துட்டு நேத்து 2, 3 நாட்களாக பார்த்தா, ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் வந்து அங்கே அறிவாலயத்தில் இருக்கும்போது உடல்நிலை சரியில்லாமல் சோர்ந்து விழுந்து உடனடியாக அப்போலோவுக்கு போயிட்டு திரும்ப ரிட்டன் அதுக்கு பிறகு ஒன்றும் இல்லை, நார்மல் தான் அப்படின்னு வந்திருக்கிறாரு. ஏன்னா பார்த்து உடம்பு பாருங்கண்ணே, முதல்ல எதுக்குண்ணே முடியலன்னா நீங்கள் ஓய்வு விடுங்க. அதாவது இப்படிலாம் எதுக்கு இருந்துட்டு இருக்கிறீங்க, ஒதுங்கிடுங்க, ஒதுங்கி ஓய்வு விடுங்க. ஆயிடுச்சுல, வயசு ஆயிடுச்சுல, இத்தனை வருஷம் இருந்துட்டீங்களா, போதும் போங்க அப்படின்ற மாதிரியான அர்த்தம் அது. அவர் வந்துட்டு அதுக்கு பிற்பாடு தான் இன்றைக்கி மாலையை வந்து செய்தியாளர்கள்கிட்ட திரும்ப திரும்ப இந்த விஷயங்களை எல்லாம் பேசும்போது 2 இடத்துல அவர் சொல்ல வராரு. நான் அவருக்கு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கறத பற்றி என்ன அப்படின்ற கேள்விக்கெல்லாம் சொல்லியிருப்பார். நாசுக்காக சில வார்த்தைகளுக்கும் கட்சி தான் முடிவெடுக்கணும், அப்புறம் நான் எத்தனை ஆண்டுகளாக கட்சிக்குள்ளே இருந்தேன், ஒரு 50 ஆண்டுகளாக, அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக கட்சியே வாழ்க்கை அப்படின்ற மாதிரிலாம் போயிருந்திருக்கிறேன், தலைவர் கூட ட்ராவல் பண்ணிக்கிறேன், இப்படியெல்லாம் இருந்திருக்கிறேன், ஆனாலும் கட்சி தான் முடிவு எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பார். அதனுடைய உள்நோக்கம் அப்படின்னா என்ன, துணை முதலமைச்சர் பதவியில் ஒரு முறை உட்காந்துட்டு போனாலும் பரவாயில்ல, நமக்கு இது ஒரு வரலாற்று சாதனை தானே. இது இவ்வளோ ஆண்டு காலமாக இருந்துக்கிறோம், ஒரு மூத்தவராக இருந்துக்கிறோம், இப்படி ஒரு பதவியில் கூட உட்காராமல் போனால் என்ன அர்த்தம் அப்படின்ற ஒரு ஏக்கமாக கூட இருக்கலாம். அது நியாயம் கூடாது. ஆனால் இந்த பக்கம் பார்த்தா அதுக்கான வழியெல்லாம் எதுவும் இல்லை. சுத்தமாக கதவெல்லாம் அடைச்சிட்டு இந்த அமைச்சரவை மாற்றத்தில் இந்த சீனியர்கள் சில பேரை ஒதுக்குறது, அவர்களுக்கு பதிலாக புதியவர்களை கொண்டு வர்றதுன்னு ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. அதுக்கான தரவுகள் எல்லாம் எடுத்திருக்காங்க. சில பேர் வந்துட்டு அதிகமான புகார்கள் இருக்கிறது. வர சட்டமன்ற தேர்தலில் குறிப்பாக ஒரு அந்த அமைச்சருடைய இதில் வந்து அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களுக்கு ஒத்துழைக்கக்கூடிய அளவுக்கு தோதாக இருக்கிறார்களா, இல்லை அந்த சட்டமன்ற உறுப்பினரோடு நேர் மோதலில் ஈடுபட்டு இருக்காங்களா, அந்த பகுதி நிர்வாகிகளோடு பிரச்சனைக்குள்ளே அதிகமாக இருக்கிறாங்களா, அப்போ எந்தெந்த அமைச்சர்களுக்கு எவ்வளவு சதவீதத்தில் அங்கே வந்து அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பில் பிடிக்காதவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த வர 26 தேர்தலில் தேர்தல் வேலை செய்கிறப்ப முரண்பாடு வர்றது கூடாது. அது அதிகமான முரண்பாடுகளை வைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் யார்? தொகுதியில் போய்ட்டு அங்கே பார்க்குறப்ப அந்த மாவட்டத்தில் எல்லாமே பகையாளியாக இருப்பாங்க சிலது. அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நேருக்கு ஒரு சும்மா இதை சொல்லலாம், அவர் கூட இருந்த அந்த பழைய சீனியர், அவர் ரொம்ப காலமாக கட்சிக்கு உழைச்சிருந்தவங்கள நிறைய பேரை வந்து ஒதுக்கி வச்சுருக்கிறாரு. அடுத்தது நிறைய சட்டமன்ற அந்த தொகுதிக்குள்ளப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களே எனக்கு தெரியாமல் நிறைய விடயங்கள்லாம் நடக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்கல்ல. இந்த மாதிரி அதிகமான புகார்கள் இருக்கிறவங்கள வந்து தட்டி வச்சுட்டு புதியவர்களை கொண்டு வரலாம் அமைச்சரவையில் அப்படின்னு ஒரு பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக முக்கியமான ஒரு சர்ச்சை இப்போ என்னன்னா, அதுதான் நம்ம பேச வரோம். உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் ஓகே, உள்துறையை அவரிடம் ஒப்படைப்பதை பற்றி பேசியிருக்கிறாங்க. இப்போ உள்துறைன்றது காவல்துறை, அது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். இந்த இளம் வயதில் வந்து அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு நடவடிக்கை சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஆட்களை அதிகாரிகளை மாற்றுறதுன்னு தான் தோன்றித்தனமாக போயிடும். உங்களுக்கு இது வந்து சிக்கலாயிடும். 91, 96 காலகட்டத்தில் அவ்வளவு அனுபவங்கள் இருந்த பிறகு கூட செல்வி ஜெயலலிதா வந்த பிறகு அந்த முதல் ஆண்டு தொடக்கத்தில் அவங்க ஆடின அந்த ஆட்டம் விஷயம் இருக்குல்ல, சட்டம் ஒழுங்கு விஷயம்னு மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா அதனுடைய அதிருப்தி எக்கச்சக்கமாக இருந்தது. அப்படி ஒரு போக்கு இப்போ வந்துடக்கூடாது அப்படின்றதுல சில மூத்தவர்களும் மூத்த அதிகாரிகளுமே வந்து எதிர்க்க தொடங்கியிருக்கிறாங்க. மற்ற அந்த இது வந்து முதலமைச்சர்கிட்டே இருக்கட்டும், முதல்வர்கிட்ட தகவல் டெய்லியும் சொல்கிறதுக்காக அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உதயநிதி கிட்டே வந்து உள்துறையை ஒப்படைக்கிறது வந்து ரொம்பவும் சிக்கலானது. இந்த வயசில் இவ்வளோ சீனியர்லாம் இருக்காங்க. சீனியரை வந்து என்னென்னா காவல்துறையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நிதானம் வேணும். பட்டுன்னு அங்கே ஒரு நடந்துச்சு செஞ்சுட்டு உடனே போடு அடி அப்படின்லாம் சொல்லிட்டாங்கன்னா அது மிக பெரும் சிக்கலாக மாறிடும். அதனால் வந்து கொஞ்சம் நிதானம் வேணும், அனுபவம் வேணும். அப்படி யாருன்னா ஒருத்தட்ட கொஞ்சம் ஒப்படைச்சிட்டு விரும்பினா துணை முதலமைச்சராக இருக்கட்டும் ஒரு ஆலோசனை கேட்டு தான் எல்லாமே நடக்கணும், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கே ஒப்படைக்கிறது வந்து சிக்கல், நடைமுறை சிக்கல் நிறைய இருக்குது அப்படின்ற ஒரு எதிர்ப்பை சீனியர் அதிகாரிகளும் சில சீனியர் மந்திரிகளும் சொல்லியிருக்கிறதா தகவல். இப்போ உதயநிதியிடம் உள்துறையை ஒப்படைத்தார், நம்ப மாட்டீங்க, திடீர்னு ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து அவர் தான் சூப்பரண்டான வேலையெல்லாம் பார்க்கணுன்ற மாதிரி யாரோ ஒருத்தர் ரெக்கமெண்டேஷன் கொண்டு வந்து கொடுத்து இப்படி அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை வச்சு செய்திடுவார் அவர். இப்படி நடைமுறையில் நிறைய விஷயங்களில் வந்து சிக்கல் இருக்குது. அதனால் உள்துறையை ஒப்படைக்கக்கூடாதுன்னு ஒரு பெரிய எதிர்ப்பு இப்பொழுது கிளம்பி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது கொஞ்ச நாளாக அப்படின்னாக்கா, அதிகாலையிலே
நேரத்தில் எழுந்து ஒரு 8 மணிக்கெல்லாம் வந்து காலையில் இங்கே சித்தரஞ்சன் சாலை தந்தையாருடைய முதலமைச்சருடைய வீட்டுக்கு வந்துடுவார் உதயநிதி. அதிகாரிகள் நிறைய பேர் அங்கே தான் சந்திக்கணும். கட்சி சீனியர்கள்லாம் சந்திக்கிறது ஒன்று மற்ற விஷயங்கள்லாம் இந்த வீட்டில் தான் நடக்குது. நீலாங்கரில் அவர் இருக்கிற இடத்துல ஒரு சந்திப்பும் கிடையாதுங்க. வேடிக்கை என்னென்னா காலையில் முதல்ல வந்து அவரை பார்த்துடணும். சட்டம் ஒழுங்கு டிஜிபி இருக்கிறாரில்ல சங்கர் ஜீவா, அவர் தான் வந்து பார்த்துடணும். இது கொஞ்சம் வழக்கத்துக்கு மாறானதான். முதலமைச்சர் சந்திக்கலாம், முதலமைச்சர்கிட்ட நாட்டு நிலவரங்களை பற்றி பேசலாம். வழக்கம் போல் உள்துறை வந்து அதிகாலையில் டெய்லி ரிப்போர்ட் போட்டு சென்சிட்டிவான விஷயங்கள்லாம் முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டுட்டு போவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடந்த காலங்களில் நிறைய உதாரணங்களை சொல்லலாம். நேரடியாக முதலமைச்சர்கிட்ட உளவுத்துறையினுடைய ஏடிஜிபி வந்து உடனடியாக போய் பார்த்துருவாங்க. இப்படிலாம் நடந்திருக்கு. முன்னாடி உளவுத்துறை ஐஜின்னு அப்போ இருந்தது, இப்போ ஏடிஜிபியாக இருக்குது. இப்படியான ஒரு சென்சிட்டிவான வேலைகள்லாம் இருக்குது. டிஜிபி டெய்லியும் போயிட்டு இப்போ உதயநிதியை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு ட்ரையல் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு வர்றாரு. சாயங்காலமே 5 மணிக்கு 6 மணிக்கெலாம் புறப்பட்டு போயிடுவார் அவர். ஒரு சென்சிட்டிவான வேலையில் இருக்கிறோம். நம்ம தமிழ்நாடு முழுக்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணணும், பேசணும் அப்படின்ற ஒரு இது இப்போ இருக்கிற டிஜிபிக்கு கொஞ்சம் குறைவு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன காரணம்னு தெரியல. எதுக்கு அரசியல் தலையீடு நம்ம இழுத்து போட்டுக்கணும் நம்ம அப்படின்ற எண்ணமாக கூட இருக்கும். இருக்கிற வரைக்கும் சொல்கிறத செய்துட்டு போவோமே அப்படின்னு கூட இருக்கலாம். ஏற்கனவே நிறைய ரொம்ப கடுமையான வேலைகளை எடுத்து நல்ல பேர் வாங்கின அதிகாரிகள் தான் எல்லாருமே. இப்போ இதில் போய் மாட்டிக்கிட்டு நம்ம என்ன கருத்து சொல்லி அதன் மூலமாக சிக்கலாகி இருக்கிற வரைக்கும் இன்னும் கொஞ்ச நாள் நல்லபடியாக ரிட்டையர்ட் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம். டிஜிபி வந்து காலையில் அவரை சந்தித்து பேசுகிறதா தகவல் சொல்கிறாங்க. அதுதான் இப்போ இது ஒரு ட்ரைனிங்காக கூட இருக்கலாம்ல உங்களுக்கு. ஆக வந்து சட்டம் ஒழுங்குன்றது ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம். உள்துறை அது வந்து உதயநிதியிடம் ஒப்படைப்பாங்களா இல்லையா, இதுதான் இப்போ இருக்கக்கூடிய விஷயம். சீனியர்கள்கிட்ட பல பேர்கிட்ட சரி துணை முதலமைச்சராகனா அவரை போட்டுட்டும், இந்த மாதிரி உள்துறை வந்து கொஞ்ச நாளைக்கு இந்த பக்கம் வச்சுருந்தா அது ஒரு கௌரவமாக இருக்குமே அப்படின்னு சில சீனியர்களுக்கு அதன் மீது கண் இருக்கிறது. அதை விட ஒன்றுன்னா அனுபவம் வேணும் உங்களுக்கு, ஒரு நிதானம் வேணும், கேட்கணும் உங்களுக்கு. அதுக்கு நிறைய அரசியல் அனுபவம் இருக்கணும், நிறைய பட்டறிவு இருக்கணும். சட்டம் ஒழுங்கு விஷயத்தெல்லாம் வச்சுங்கிறதுக்கு ரொம்பவும் நிதானம் வேணும். எடுத்தங்கவுத்தல்னு செய்தோம்னாக்கா அது பெரிய சென்சிட்டிவாக போய்டுன்றது. அதனால் இப்படி ஒரு சர்ச்சை உள்ளே வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இது வந்து ஒரு பிரச்சனை. உதயநிதிக்கு உள்துறையை ஒப்படைக்கணுமா, அதிகாரிகள் தரப்பில் எதிர்ப்பு, சீனியர்கள் தரப்பில் எதிர்ப்பு என்பது ஒரு சப்ஜெக்டு. ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சேகர் பாபு வந்து இயக்குனர் ப. ரஞ்சித் ஆம்ஸ்டாங்குடைய இந்த கொலை வழக்கில் கேள்விகளை அரசுகளுக்கு முன்வைக்கிறார். இந்த போக்கு இப்படியே நீடிச்சதுன்னா 2026 சென்னையில் அதிக பெரும்பான்மை மக்கள் இந்த மக்கள் இருக்கிறாங்க, ஒடுக்கப்பட்ட மக்கள், அட்டவணை பிரிவு மக்கள் இருக்கிறாங்க. அந்த மக்கள் வந்து நினச்சாங்கன்னா அரசியலை மாற்றுவாங்க. தொடர்ந்து துரோகம் செய்துட்டு இருக்கிறீங்கன்னு அரசியலை வழக்கமாக பேசுகிற அந்த விஷயத்துக்கு அவர்கிட்ட கேட்குறாங்க. ஒரு அமைச்சர் இவங்களுக்கு வந்து படையெடுக்கிற இயக்குநர்கள் மட்டும்தான் ஞாபகம் இருக்கும் போல இருக்க அமைச்சர்களுக்கும் மந்திரிகளுக்கும் இந்த அரசுக்கும். ப. ரஞ்சித் அவர் யாருன்னு தெரியாது எனக்கு, அரசியலில் இருந்தால் எனக்கு தெரியும், அவர் கேட்குற கேள்விக்கெல்லாம் வந்து பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. இந்த மாதிரியான ஒரு இதுதான் திராவிட சனாதானம் சொல்கிறது. இவங்க சொல்கிறாங்கல்ல, இந்த கூட்டம் கருஞ்சட்டை கூட்டம்லாம் சேர்ந்துக்கிட்டு, இந்த கருப்பு சாவுப்பெல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஆரிய சனாதானத்தில் திராவிட சனாதனத்துடைய உச்சக்கட்ட கொழுப்பு இதுதான்றது. இது இப்படி தான் சொல்லணும், சொல்கிறதுல தப்பு இல்லை. யார் வேணாலும் சரி, ஒரு மந்திரியாக இருக்க இந்த நாட்டுடைய ஒரு மந்திரி, ஒரு துறைக்கு மந்திரி, சாமானியனு கூட கேள்வி கேட்பான், ரோட்டில் போகிறப்ப கூட கேள்வி கேட்பான். காமராஜருடைய வரலாற்றில் நிறைய இருக்குது, ராஜாஜியுடைய வரலாற்றில் நிறைய இருக்குது. போகிற போக்கில் கூடுற கூட்டத்தில் நாசுக்காக வந்து கேள்வி கேட்டதெல்லாம் நிறைய நடந்துருக்குது. பெருந்தலைவர் காமராஜர் வந்து ஒரு நாள் ஒரு கிராமத்துக்கு போகிறாரு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா மின்சாரம் எதுவுமே இல்லை, என்ன ஏதுன்னு எல்லாரையும் கூப்பிட்டு கேட்குறாங்க. அப்போ அந்த இவர் போகிறாருன்னா அந்த பகுதியினுடைய எல்லா துறை அதிகாரிகளும் அங்கே நிற்பாங்க. கூட்டம் ஜேஜேன்னு இருக்குது. அப்போ வந்து கட்டலில் உட்காந்துட்டு இருக்கிறாரு. மின்சாரம் அது என்னன்னு கேட்டாங்கன்னா இந்த தண்டவாளம் இருக்குது இல்லை, அது வந்து மத்திய அரசுக்கிட்ட இருந்து தான் அப்போல்லாம் வரணும். அப்போ அதுக்கான ஒதுக்கீடு அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு தாமதமாக இன்னும் காலம் ஆகும், ஓராண்டுக்கிட்ட ஆகும் நமக்கு வர்றது, அதுக்கு பிறகு தான் நம்ம முடிவு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு சாமானியன் அந்த கூட்டத்தில் இருக்கிறவன்னு தலைவரை பார்த்து, பெருந்தலைவரை பார்த்துட்டு இதுக்கு போய் எதுக்கு இவ்வளோ யோசனை பண்ணணும், இதான் பனைமரம் இருக்குது இல்லை தெரியாதா அப்படின்னு கேட்ட உடனே பட்டுன்னு விலைக்கிட்டு வான்னு கூப்பிட்ற என்ன சொன்னேன்னு கேட்குறாரு. இதெல்லாம் அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய ஃபாலோவர்ஸாக அந்த கட்சியில் இன்ன வரைக்கும் இருக்கக்கூடிய திருச்சி வேலுசாமி அவர்களுடைய இந்த ஆடுகளம் என்ற அரசியல் புத்தகத்துக்கான குறிப்புகள் இதெல்லாம் இருக்குது. அவர் என்னன்னு என்ன சொன்னேன்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, இதப்பா ஒன்றும் இல்லைப்போ இந்த மாதிரி ஐயான்னு சொல்கிறதுல அவங்க அப்படி அந்த வட்டார மொழியில் சொல்கிறாங்க, இந்த மாதிரி பனைமரம் இவ்வளோ உயரத்துக்கு இருக்குது, முனையை அடி தரிச்சிட்டு போட்டு நட்டு வச்சு கரண்ட்டு கம்பி கொடுத்தா வந்துட போகுது, இதில் என்ன இருக்குது அப்படின்னு தான் பார்த்துட்டு இது நல்லா இருக்குதுன்னு அந்த மாதிரி நடத்தினார். மக்களுக்கு மின்சாரம் உடனடியே கிடைச்சிது.
இதுதான் ஒரு அமைச்சர் என்றது, தலைமை அமைச்சர், முதல் அமைச்சர், பெருந்தலைவர்ன்றவருக்கு அந்த மாதிரியெல்லாம் இருந்தது. மக்களை சந்திக்கிறப்ப எதுக்குன்னா, சாமானியனுக்கு கேள்வி கேட்பான். ஓட்டு போட்டால் என்ன செய்யுது அப்படின்னு கேள்வி கேட்பான். இந்த மாதிரியான ஒரு கேள்வியை வைக்கிறாரு இயக்குனர் ப. ரஞ்சித். இந்த தமிழ் திரைப்படத்துறையில் தாண்டி உங்களுக்கு மிக பெருமளவில் ஒரு பேர் எடுத்தவர், பெரிய நட்சத்திர நடிகர்கள் வச்சு படம் எடுத்த ஒரு இயக்குனர். அவர் யார் என்றே தெரியாதுங்க. திராவிட சனாதனத்தினுடைய உச்சகட்ட கொழுப்புன்றது இதுதான். உங்களுக்கு யார் தான் தெரியணும்னு நீங்கள் சொல்ல வரீங்க? சொல்லுங்கள். பில்கேட்ஸ் வந்து கேள்வி கேட்டார்னா சொல்லுவாங்களா? ஒபாமா தான் வந்து உங்களுக்கு கேள்வி கேட்கணுமா? உங்களுக்கு சொல்லுங்களேன். வேறு யார் தான் வந்து உங்களுக்கு அதானி அம்பானி வந்து கேள்வி கேட்டால் உங்களுக்கு பதில் சொல்லுவீங்களா? என்ன சொல்லுங்கள். அங்கேருந்து வர சொல்லிவிட்டு, ஏன்னா சும்மா தான் இருக்காங்க வேலை இல்லாமல், வர சொல்லிவிட்டு இந்த மாதிரி என்னப்பா அப்படிலாம் நடந்துகிட்ருக்கு என்னன்னு கேள்வி கேட்க சொல்லாமா அதானி? உங்களுக்கு துறை மந்திரி, நீங்கள் அவங்கக்கிட்ட மட்டும்தான் பதில் சொல்லுவீங்களா? சொல்லுங்கள். இது என்ன பதில்? இது என்ன இருக்குது? இது ஒரு சம்பவம் நடந்திருக்குது. மிக பெருமளவில் சட்டம் ஒழுங்கு அந்த அளவுக்கு சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்குது. மிக கேவலமாக இருக்குது. தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய கரும்புள்ளி உங்கள் காலத்தில் தான் அப்படின்னு நாளைக்கு எதிர்கால வரலாறு சொல்லும். ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரை சர்வசாதாரணமாக நீங்களே தான் கதை விட்டுட்டு இருக்கீங்க நாளுக்கு நாள் உங்களுடைய ஊடகம். இங்கே இவர் ஒரு திட்டம் போட்டுட்டு இருந்தார். இவர் வந்துட்டு யார், இவர் செந்தில்ன்ற ஒருத்தர் வந்துட்டு இப்படி திட்டம் போட்டுருந்தான். அஞ்சலை ஒரு திட்டம் போட்டுருந்தது. மலர்கொடிக்கு ஒரு திட்டம் இருந்தது. ஏன்னா இவ்வளோ திட்டம் போட்டுன்னு எல்லாம் ஆளுக்காலு பேசி நிற்கிறாங்க. ஒருத்தர் கூட ட்ரேஸ் அவுட் பண்ணி உங்களால் வந்து சட்டம் ஒழுங்கு நிலைநிறுத்த முடியல. ஒரு இடத்துலேருந்து உங்களுக்கு தகவல் வரையா உங்கள் இன்ஃபார்மர், உங்கள் சோர்ஸு, உங்கள் இன்டெலிஜென்ட் எல்லாம் அவ்வளோ மோசமாக, அவ்வளோ மட்டமாக அது. இதை கேட்கக்கூடாது. அவங்கள எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. போக கேள்வி கேட்டால் அவர் யாருன்னு தெரியும். யாராக இருந்தாலும் சரி கேள்வி கேட்டால் பதில் சொல்லி ஆகணும். இதான் சேகர் பாபுக்கு எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம். பொதுவாகவே இந்த திமுகவில் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா திராவிட சனாதன கொழுப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீ எல்லாம் கேள்வி கேட்குறதா? நீ எல்லாம் பதில் சொல்லலாமா? ஏம்மா நீ எஸ்சி தானம்மா? நீ ஓசியில் தானே போகிற? நாங்கள் இன்னும் தாழ்த்தப்பட்டவர்களா? இவங்களுக்கு இந்த கொழுப்பு இருக்கும். திராவிட சனாதன கொழுப்பு இருக்கும். ஆரிய கொழுப்பை விட ரொம்ப ரொம்ப உச்சம் அது. ஆரிய கொழுப்பு கூட இன்றைக்கி இல்லை. எல்லாம் அடங்கி ஒடுங்கி அவங்க பாட்டுன்னு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி அக்கிரமம் பண்ணுறது, ஆள்றது, எல்லா அழிச்சாட்டியும் பண்ணுறது, அநீதியை பண்ணுறது எல்லாமே இந்த திராவிட சனாதனம் தான். திராவிட சனாதனம்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டிருக்காங்க. உண்மைக்கு சொல்கிறேன், ஆரிய சனாதனம் இல்லை, போயிடுச்சு. இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு அதுக்கு உயிர் கொடுத்துக்கிட்டு நடைமுறைப்படுத்துறதே திராவிட சனாதனம். ஆரியம் சொன்னான்னு எத்தனை நூற்றாண்டுக்கு நீங்களே அதிகாரம் உங்ககிட்ட வந்துடுச்சு. நீங்கள் தூக்கி போட்டு எல்லாத்தையும் செய்துக்கிட்டு எல்லாம் ஒன்றா இருங்கப்பானா அதெல்லாம் முடியாதுன்னு முதல்ல இவங்க தான் சனாதனத்தை கெடுக்கிறது. சனாதனத்தை கையில் வச்சுக்கிட்டு பண்ணுறது முழுக்க திராவிட சனாதனம் தான் இன்றைக்கி உச்சத்தில் இருக்குது. இல்லைன்னா சேகர் பாபுக்கிட்டேருந்து இப்படி ஒரு பதில் வருமா? அவர் யாருன்றே தெரியாது. ப. ரஞ்சித் ஒரு பிரபலமான இயக்குனர், எல்லாருக்குமே தெரியும். எப்படிப்பட்ட இயக்குனர்னு தெரியும். உங்கள் நிறுவனங்கள், உங்கள் குடும்பத்தில், அதாவது உங்கள் அமைச்சர், உங்களுக்கு இருக்கக்கூடிய ரெட் ஜெயிண்ட் மாதிரி இருக்கிற நிறுவனத்தில் படம் பண்ணுற டைரக்டர் மட்டுமே தான் உங்களுக்கு தெரியணுமா? சொல்லுங்கள். அப்படி எடுத்து அந்த முதலமைச்சர் உட்காந்து பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் தெரியாதா உங்களுக்கு? இது என்ன பதில்? இது என்ன ஒரு அடாவட்டியான பதில் இல்லது. அவரை யார் என்றே தெரியாது. ஒரு ப. ரஞ்சித்துக்காக நம்ம வக்காலத்தெல்லாம் வாங்கலை. கடந்த காலம் இப்போவும் சொல்கிறாரு, நாங்கள் கடந்த இதில் வந்துட்டு திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டோம், 2026லையும் போடணும், யோசிச்சுக்குங்க அப்படின்றாரு. அப்படி தான் சொல்கிறாரு ஒழிய உங்களுடைய இந்த இதெல்லாம் வந்து திருட்டுத்தனமானது, இது அரசியலுக்காகாது, ஆம்ஸ்ட்ராங் முன் வச்ச அரசியல் பார்த்து தான் சரியானதுன்னு அந்த வழிக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லவே இல்லை இது வரைக்கும் உறுதியாக. இல்லைன்னா அவர் ஆம்ஸ்ட்ராங் கூட நான் அப்படியே அவ்வளோ நெட்டாக நண்பனாக இருந்துக்கிட்டு கொள்கையெல்லாம் பேசிக்கிட்டு அம்பேத்கரையும் பேசிக்கிட்டு அந்த சித்தாந்தத்தை பேசிக்கிட்டு நான் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டோன்னு சொல்கிறேன்னா அதுவும் ஃபெயிலியரு. அங்கே ஒரு முரண்பாடு இருக்குது அவர்கிட்ட. அது இருக்கட்டும். ஆனால் அவர் கேட்குற கேள்விக்கு பதில் உங்கள்கிட்ட எப்படி வருது? அவரை யார் என்றே தெரியாது. இதுதான் திராவிட சனாதனத்துடைய கொழுப்புன்றது. இது வந்து இப்படியே போச்சுன்னா மக்கள் வந்து அடக்கிடுவாங்க, விரைவில் வந்து அடக்குவாங்க. உங்களை யாரும் கேள்வி முடியாதவர்கள் அல்ல. இந்த அமைச்சர் இந்த பதவி இல்லைன்னா நீங்கள் யாரும் தெரியாது. இன்றைக்கி 10ஓட 11 தான் அந்த லிஸ்ட்டில் வந்து உங்களை யாருன்னா சேர்த்து அவர் அந்த ஏரியா ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கூட நீங்கள் வேறு எதனா விஷயங்களை அடாவட்டி செய்திருந்தாக்கா அந்த ஏரியாவில் இப்படி ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா உங்களை யாருக்கு தெரியும்? யார் நீங்கள்? அமைச்சர்னு இல்லைன்னா நீங்கள் யார்? அமைச்சர்னு நீங்கள் இருக்கிறீங்கன்னா அப்போ மக்களுடைய கேள்விக்கு சாமானியன்னு கேட்டால் கூட பதிலை சொல்லுங்கள். அப்படியா? அவர் கேள்விக்கான பதில் தான் உங்களுக்கு ஒழிய அவர் இன்னாருக்கு பதில்னா உங்கள்கிட்ட கேள்வி கேட்கலாம். அவர் இந்த அரசு மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. இந்த கொலை வழக்கில் சரியான விசாரணை இல்லை, நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறோம் 26க்குள்ளே ஒரு நல்ல நீங்கள் சரியான ஒரு தீர்வு இதில் வரணும்னு சொல்கிறாங்க. ஆமாம், அரசு நடவடிக்கை எடுக்குது, முதலமைச்சர் அப்படிலாம் இருக்க மாட்டார், காவல்துறை சரியாக நடவடிக்கை எடுக்கும், சொல்லிட்டு போங்க.
அவர் யார் என்றே தெரியாது. தெரிஞ்சு தான் நீங்கள் பதில் சொல்லணுமா உங்களுக்கு? அதனால் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா திமுக ஏதோ ஒரு இலக்கை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்குது. சனாதனத்தினுடைய உச்சத்தில் உட்காந்துக்கிட்டு சனாதனத்தை வாழ வைக்கிறதுக்காக வேண்டி இவங்க யாகம் வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க திமுக தரப்பில் அப்படின்னு தான் நம்ம நினைக்க வேண்டியது இருக்குது. இதை வந்து மக்களுக்கு அறிவுறுத்துறதுக்காக, இதை சொல்கிறதுக்காக யாரும் பேச மாட்டாங்க. இதை இப்போ இருக்கிற ஊடகங்கள்லாம் சீமான் இப்படி பேசிட்டாரு, அது பல மாதத்துங்களுக்கு முன்னாடி நம்பி கூட இருக்கிறவங்கக்கிட்ட பேசி போட்டதெல்லாம் எடுத்து போட்டு இப்படி பேசலாமா அப்படி பேசணும். உங்கள் தரப்பில் எவ்வளோ பேசினா வண்டியெல்லாம் இருக்குது. பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரே ஒரு கேள்வி, உங்கள் மகன் மீது கொலை வழக்கு இருக்குது, நீ தாண்டா கொலைகாரன் அப்படின்னு சொன்னவர் தான் உங்கள் தலைவர். ஒன்று கொச்சையெல்லாம் வந்திருக்கும், அது பொது வெளியாக போச்சு. தனியாக ரூமுக்குள்ளே அந்த மாதிரி கேள்வி கேட்டவங்களுக்கெல்லாம் கூட இருந்தவங்களை கேளு எவ்வளோ வண்டியெல்லாம் வந்திருக்குதுன்னு. இதெல்லாம் எடுத்துகிட்டு பேசலாமா? இது நாகரிகமான ஒரு அரசியலுக்குள்ளே இருங்க. நீங்கள் இதை பற்றியான விஷயங்கள் இன்றைக்கி எப்படி போயிட்டுருக்குது? மின்சார கட்டணத்தை பற்றி பேச்சே இல்லை. இந்த ஊடகம் முழுக்க ஏன் அந்த ஆம்ஸ்டாங் விஷயத்தில் டெய்லி ஒரு கதை வந்துக்கிட்டு இருக்கேன்னே பாருங்கள். நீங்கள் இது ஒரு பெரிய பிரச்சனை, மக்களுடைய பிரச்சனை இது. இன்றைக்கி மின்சார கட்டணம் உயரும். 9,000 கோடி வசூலிக்கப்படாமல் இருக்கிற துறையில் பெரும் முதலாளிகள்கிட்ட நீங்கள் அதெல்லாம் வசூல் பண்ணவே சரியாக போடும். அப்புறம் நீங்கள் வந்து காற்றாலையில் நீங்கள் வந்து காற்றாலையிலையும் சரி, அதுக்கு அடுத்தது சோலார்லேயும் சரி, இப்படி நீங்கள் தனியார்கிட்டேருந்து மின்சாரத்தை வாங்குறதுக்கான ரேட் இருக்குல்ல, அது அதிகபட்ச விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் கமிஷன் உங்களுக்கு வருது. இதெல்லாம் தனியாக பேசி போட்டுருங்க. இது இன்றைக்கி பேசு பொருள் ஆக வேண்டியது. ஒரு ரூபாவா 10 பைசா தெரியல, ₹1 விலையேற்றத்துக்கு மின்கட்டணம் உயர்வை ஏற்றினதுக்கு மிக பெரும் போராட்டம் வெடித்து துப்பாக்கி சூடு நடந்து உயிர் தியாகம் பண்ணதெல்லாம் இந்த இடத்துல நடந்திருக்கு. அப்படி இருந்த சமூகம் தான் இருக்குது. இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் உட்காந்துட்டு இருக்குது. காரணம் இந்த மடை மாற்றி இப்படியே கொண்டுட்டு போகிறது. ஆம்ஸ்டாங் இந்த அஞ்சலை ஒரு பிளான் போட்டிருந்தா, மலர்கொடி ஒரு பிளான் போட்டிருந்தா, அவன் ஒருத்தன் பிளான் போட்டிருந்தான்னு, அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களா? கேள்வி வருதில்ல. மடம் மாற்றுவதற்காக இதெல்லாம் பேசிக்கிட்டு பிரதான பிரச்சனையை வந்து பேச முடியாமல் இருக்கிறதுக்காக மடைமாற்றிட்டு போகிறதா ஒரு உள்நோக்கம். இதை தான் செய்யும் திராவிட அரசு. திராவிட மாடல்னால் என்னன்னாக்கா, மக்களை இந்த உண்மையான பிரச்சனைகளை சிந்திக்க விடாமல் அதை ஓடுறாம்பர திருடம் முடின்னு அதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறது, இல்லைன்னா சீமானை பற்றி பேசுகிறது, இதை மட்டும்தான் உங்களுடைய அரசியலாக வச்சுக்கிட்டு மடம் மாற்றிட்டு இருக்கிறீங்க. இந்த திட்டம் நீண்ட நாட்கள் நிலைக்காது என்பது தான் இந்த பதிவின் மூலமாக சொல்ல வரேன். சேகர் பாபு அவர்களுக்கு கடுமையான கண்டனத்தை நம்ம தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.